நெகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா, மகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா, பரவசத்தில் சொற்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து சொல்லவா, அல்லது என் இரத்தத்தின் இனிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது என்று சொல்லட்டுமா, அல்லது இந்த கணத்திற்கு, இந்த விருதுக்கு நீ தகுதி உள்ளவன்தானா என்ற கேள்வி எனக்குள் உள்ளாடுகிறதே, அந்த நெருடலை சொல்லட்டுமா? ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த தருணம் என் வாழ்வின் முக்கியமான தருணம். இந்த நிமிடம் என் இலக்கிய வரலாற்றின் மிக முக்கியமான நிமிடம். இந்த மேடை, இந்த மக்கள், இந்த மன்றம், இந்த பேச்சாளர்கள் அத்தனை பேரும் என் வாழ்வின் நினைவின் கடைசி சொட்டு நினைவு உள்ளவரை மறக்க முடியாத நிமிடம். கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு கவிஞன் இருந்தான். 18 வயதில் அவன் 16 வயது பேரழகியை சந்தித்தான். அவள் இந்த பூமிக்கு வந்த ஒரு நிலா, நட்சத்திரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவள், பூக்களின் புத்திரி. அவளை பார்த்து அழகே கேள்வி கேட்டு அண்ணாந்து பார்க்கும். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சொன்னான், அடியே பெண்ணே, 18 வசந்தங்கள், 18 கோடைகள் நான் ஓடி வந்தது இதோ உன்னை காணும் இந்த நிமிடத்திற்காகத்தானா? அதே கேள்வியை நான் இங்கு திருப்பி சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். 70 ஆண்டு கோடைகள், 70 ஆண்டு வசந்தங்கள், 70 ஆண்டு வெகுமானங்கள், 70 ஆண்டு அவமானங்கள், 70 ஆண்டுகளின் தூக்கமில்லாத இரவு, எழுதி எழுதி தேய்ந்த விரல், பேசி பேசி தேய்ந்த குரல், இவைகளெல்லாம் இதோ மலேசிய திருநாட்டின் இந்த பெருந்தமிழ் விருது வருகிற இந்த நிமிடத்திற்காக தானா என்று என் மனது பொங்குகிறது. நண்பர்களே, ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வைரமுத்து என்ற தனி மனிதனை கொண்டாடுவதற்காக இந்த விழா என்று யாராவது நினைத்தால் அது தவறு. நானும் அப்படி கருதி கொண்டால் அது தவறு. தமிழ் இலக்கிய உலகம் கருதி கொண்டாலும் அது தவறு. வைரமுத்து என்பவன் தமிழ் நெடுங்கணக்கில் வந்து போகிற ஒரு கவிஞன். வருவான், போவான். இப்படி இன்னும் பல கவிஞர்கள் வருவார்கள், போவார்கள். இந்த கவிஞர்கள் வந்து வந்து போவார்கள். தமிழ் மட்டும்தான் வரும், போகாது. தமிழ் மட்டும்தான் நிரந்தரமானது. இந்த நிரந்தரத்தின் மீது உட்கார்ந்து போகிற பறவைகள் தான் கவிஞர்கள். எனவே டத்தோஸ்ரீ சரவணன் இந்த விழாவை எடுத்தார் என்றால் வைரமுத்து என்ற தனி மனிதனுக்காக அல்ல, தமிழ் கவிதைக்காக, மலேசியாவில் இருக்கிற தமிழ் படைப்பாளிகளின் ஊக்கத்திற்காக, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்காக, தமிழ் காய்ந்து விடக்கூடாது, வேரடியில் நீர் ஊற்றுவோம் என்ற உற்சாகத்துக்காக, இந்த பயிர் மீது மழை சிந்த வேண்டும் என்ற ஒரு அக்கறைக்காக என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த விருதை தமிழ் பெருமக்களும் தமிழ் கவிஞர்களும் கொண்டாட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.